அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வு ஆசிரியர். இன்றைய தினம் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரியா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகள்ல நம்ம தினந்தோறும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இது தவிர போனஸ் கேள்விகள், சூப்பர் சைஸ் கேள்விகள், அந்த நடப்பு செய்திகளுடன் தொடர்புடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு, அதே மாதிரி சப்ஜெக்ட்ல என்ன இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பதிவுல நம்ம டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைய தினத்திலும் பாருங்க, அருமையான சில விஷயங்கள் சூப்பரா கிடைச்சிருக்குது. சுகாதாரம் தொடர்பான நிறைய செய்திகள், தற்போதைய செய்திகள், பழைய செய்திகள், ஏற்கனவே அடிக்கடி எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புள்ளது எல்லாமே சேர்த்து இன்றைய தினத்துல வழக்கம் போல சிறப்பான முறையில தொகுத்து கொடுக்க போறோம். அதனால தொடர்ந்து வீடியோ பாருங்க, ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 27 நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, தமிழ்நாடு தொடர்பான ஒரு செய்தி, ஒரு திட்டம். அது என்ன திட்டம் அப்படிங்கறத பாருங்க. அறுபடை வீடு ஆன்மீக பயண திட்டம். சரியா? அறுபடை வீடு ஆன்மீக பயண திட்டம். இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி. இன்றைய தினத்துல இடம்பெற்ற ஒரு முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னா, விநாயகரோட தம்பி முருகன். பாருங்க, அறுபடை வீடு ஆன்மீக பயண திட்டம். ஓகேவா? அறுபடை வீடுகள்னா முருகனோட அந்த அறுபடை வீடுகள் எதலாமா? அந்த பசுபதினு சொல்லுவாங்களா, ஷார்ட் நேம் பசுபதி. சரியா? ஷார்ட் நேம். அதுல பசு அப்படிங்கிறது பா அப்படிங்கிறது எது குறிக்குமா? பழனி. அடுத்த சு அப்படிங்கிறது சுவாமிமலை. இந்த பா அப்படிங்கிறது பழமுதிர் சோலை. இந்த தீ அப்படிங்கிறது திருச்செந்தூர், திருத்தணி மற்றும் திருப்பரங்குன்றம். இந்த அறுபடை, அந்த அறுபடை வீடுகள்ல முதியோர்கள், சரிங்களா? இந்த முதியோர்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் சார்பில் இலவசமாக அழைத்து சென்று சுற்றி காட்டுகிறாங்க. ஓகேவா? இந்த திட்டத்துக்கு பேர் தான் அறுபடை வீடு ஆன்மீக பயண திட்டம். ஓகேவா? பாருங்க, தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மூத்த குடிமக்களுக்காக ஏற்பாடு செய்யப்படும் ஒரு கட்டணமில்லா ஒரு ஆன்மீக பயணம் தான் இந்த திட்டம். சரியா? ஓகே, பாருங்க, இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அறுபடை வீடுகளுக்கு அழைத்து செல்லப்பட உள்ளனர். இந்த திட்டத்தில் சேர்வதற்கு தகுதி, அதாவது இந்த முதியோர்கள் அப்படி சொன்னால அவங்களுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 60 வயது முதல் 70 வயது வரை. சரி, 60 முதல் 70 வயதிற்குட்பட்டவங்க இந்த திட்டத்தின் மூலம் இலவசமாக முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் நம்ம என்ன செய்ய முடியும்? தமிழ்நாடு அரசின் சார்பில் பயணம் மேற்கொள்ள முடியும். சரிங்களா? ஓகே, இது தவிர ஆண்டு வருமானம், ஆனுவல் இன்கம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லட்சத்திற்கும் கீழ், அதாவது 2 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு அறுபடை வீடுகளுக்கு முதியோர்களை 60 முதல் 70 வயதிற்குட்பட்ட முதியோர்களை இலவசமாக அழைச்சிட்டு போறாங்க. அவங்களுக்கான வயது வரம்பு 60 முதல் 70 வயது இருக்க வேண்டும். அதே சமயத்துல ஆண்டு வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்க வேண்டும். இது இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்றது. இதே மாதிரி இன்னொரு செய்தி தெரிஞ்சுக்கோங்க. பழனியில சரி, கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசத்துல பாத்தீங்கன்னா பழனியில முக்கியமான ஒரு மாநாடு நடைபெற்றது. ஞாபகம் நினைக்கிறேன், சர்வதேச அல்லது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. என்ன பேருமா? அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்ற இடம் பழனி, மறந்துடாதீங்க. இங்க நம்ம இன்னொரு திட்டம் பார்க்கிறோம், அறுபடை வீடு ஆன்மீக பயண திட்டம். இரண்டுமே தற்போதைய டிஎம்கே பேரில் தொடங்கப்பட்ட சில முக்கியமான திட்டம். அது மாநாடு, இது திட்டம். கவனமா இருக்கு. சரியா? பழனிக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அந்த பழனிக்கு 30 அந்த அறுபடை வீடுகளை 3வது வர்றது இந்த பழனி. அதுக்கு இன்னொரு பேரு ஆவினன்குடி. ஞாபகம், இப்படி கூட எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் இருக்குது. கவனமா இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, சுகாதார செய்தி. நம்ம ஏற்கனவே தொடக்கத்துல சொன்ன மாதிரி சுகாதாரம் தொடர்பான சூப்பரான ஒரு சில செய்திகள் இந்த தினத்துல கிடைச்சிருக்குது. செய்தித்தாள்கள் இடம்பெற்றது கொஞ்சம் தான், ஆனா எக்ஸாமுக்கு தேவையான சில விஷயங்களை தொகுத்து கொடுத்துருக்கும். பாருங்க. சரியா? தேசிய ஆயுர்வேத தினம். சரியா? ஆயுர்வேத தினம், அதான் இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுர்வேத தினத்தை கொண்டாடிட்டு தான் இருந்தோம். அது குறிப்பிட்ட ஒரே டேட்ல வராது, அது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். சரியா? அதுக்கு பதிலா பிக்ஸடா ஒரே டேட்ல, ஒரே தேதியில ஆண்டுதோறும் தேசிய ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படும் சொல்லியிருக்காங்க. எந்த தேதி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, 2025ஆம் ஆண்டு முதல் செப்டம்பர் 23. என்ன தெரியுமா? செப்டம்பர் 23. ஆகஸ்ட் 23 எதுக்கு பார்த்தோம்? ஆகஸ்ட் 23 இந்தியாவில் தேசிய விண்வெளி தினம், சந்திரயான் 3 தொடர்புடையது. ஞாபகம், இங்க பாக்குறது செப்டம்பர் 23. டிசம்பர் 23 எதுக்கு? டிசம்பர் 23 இந்தியாவில் தேசிய விவசாயிகள் தினம். ஓகேவா? ஜனவரி 23 மத்திய அரசோட பராக்கிரம் திவாஸ். பராக்கிரம் திவாஸ் அப்படின்னா தேசிய வலிமை தினம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த நாள். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏதோ ஒரு தினம், ஒரு ஸ்பெஷல் டே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது எந்த டேட்டா இருக்கலாம், செப்டம்பர் 23 இருக்கலாம், 24 இருக்கலாம். ஏதோ ஒரு தினத்தை நீங்க படிக்கும்போது அதே தேதியில 12 மாதங்களுக்கும் என்ன முக்கியத்துவம், ஒரு ரவுண்டு வந்து பாருங்க, உங்களுக்கு மறக்காது. அதுக்காக சொல்றேன். சரியா? அடுத்து பாருங்க. ஓகே, பாருங்க, தேசிய ஆயுர்வேத தினம் இனிமே ஆண்டுதோறும் எந்த தேதியில் கொண்டாடப்படும்? செப்டம்பர் 23ஆம் தேதியில் ரெகுலரா நம்ம கொண்டாட போறோம்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? இது அறிவித்தது மத்திய ஆயுஷ் அமைச்சகம். சரியா? யாரு? ஆயுஷ் அமைச்சகம். இந்த இடத்துல
ஒரு போனஸ் கேள்வி. சரியா? ஆயுஷ் விரிவாக்கம் என்ன? ஆயுஷ் அமைச்சகம் நம்ம சொல்றோம். இந்த ஆயுஷ் அப்படிங்கறது ஒரு ஷார்ட் நேம் தான். ஓகேவா? ஆயுஷ் அமைச்சகம் எப்போது உருவாக்கப்பட்டது? சரி, ஆயுஷோட இந்த ஃபுல் நேம் எழுதிக்கோங்க. போனஸ் கேள்வி ஆன்சரா சொல்லுங்க. அதே சமயத்துல இந்த மத்திய ஆயுஷ் அமைச்சகம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆயுஷ் அமைச்சகம் உருவாக்குனாங்க. அது எந்த ஆண்டு அப்படிங்கறத பதிலா சொல்லுங்க. போனஸ் கேள்வி. சரியா? சரி, ஓகே. 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய ஆயுர்வேத தினத்தின் மைய கருத்து அல்லது தீம், கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மற்றும் கிரகத்திற்கான ஆயுர்வேதம். யாருக்கானது? மக்கள் மற்றும் கிரகத்திற்கான ஆயுர்வேதம். இதுதான் 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய ஆயுர்வேத தினத்திற்கான கருப்பொருள். எந்த தேதியில இனிமே கொண்டாடுவோம்? செப்டம்பர் 23. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இதற்கு முன்பு வரை, அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது, இதற்கு முன்பு வரை தேசிய ஆயுர்வேத தினம் என்பது தன்வந்திரி, சரியா, மருத்துவத்துறையில புகழ்பெற்றவர், தன்வந்திரி ஜெயந்தி தினத்தை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் ஒரு நாள் ஆகும். சரியா? கரெக்டா தீபாவளிக்கு முந்தைய தினத்துல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்துட்டு டேட் அப்பப்போ மாறும். இனிமே மாறாது. எப்பவுமே செப்டம்பர் 23ஆம் தேதி தான் தேசிய ஆயுர்வேத தினம் முதல் முறையாக இந்த தேதியில கொண்டாடப்படுறது. இந்த வருஷம் தான் கவனமா இருக்கு. சரிங்களா? ஓகே. அதாங்க சொல்லுங்க. 2016 முதல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. தற்போது தேசிய ஆயுர்வேத தினம் நிலையாக, சரியா, செப்டம்பர் 23ஆம் தேதியில் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான அமைச்சகம் மத்திய ஆயுஷ் அமைச்சகம். கவனமா இருங்க. சரியாமா? இது எந்த அமைச்சகம் அறிவிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது சுகாதாரத்துறை அமைச்சகம் சொன்னா தப்பு. எந்த அமைச்சகம்? ஆயுஷ் அமைச்சகம். சரியா? அடுத்து பாருங்க. எந்த ஒரு முக்கியமான சுகாதாரம் தொடர்பான செய்தி. பாகிஸ்தானில் போலியோ பாதிப்புகள் உறுதி. சரியா? அதாவது உலக சுகாதார அமைப்பானது உலகத்துல இருந்து, இந்த வேர்ல்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த போலியோ பாதிப்புகள் புதுசா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள், நிறைய திட்டங்கள், நிறைய நிதிலாம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. தனித்தனி நாடுகளும் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. சரியா? ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான்லயும் பக்கத்துல இருக்க ஆப்கானிஸ்தான்லயும் பாத்தீங்கன்னா சமீப காலமாவே இந்த போலியோ பாதிப்புகள் கொஞ்சம் அதிகரிக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி அடிக்கடி இடம்பெற்றுட்டே இருக்குது. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்கம்மா. இந்த போலியோ, அதாவது இளம்பிள்ளை வாதம், பொதுவாக என்ன சொல்லுவாங்க அதுக்கு? இளம் பிள்ளை வாதம் என்று அழைக்கப்படும் அந்த போலியோ என்பது ஒருவித வைரஸ். சரியா? ஒருவித வைரஸ். பெரும்பாலும் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளையே பாதிக்கிறது. 5 வயசுக்குட்பட்ட அந்த குழந்தைகளுக்கு தான் பெரும்பாலும் அந்த போலியோ சொட்டு மருந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேமா? சரிங்களா? எதனால் ஏற்படுகிறது? ஒரு வைரஸ் பாதிப்பினால் ஏற்படுகிறது. நிகழாண்டில் 2025ஆம் ஆண்டில் போலியோ பாதிப்புகளின் எண்ணிக்கை 23ஆக அதிகரித்துள்ளது. எங்க? பாகிஸ்தான்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்திலேயே அந்த போலியோ பாதிப்புகள் இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலையில பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா போலியோ பாதிப்பு அதிகரிச்சுட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த செய்தித்தாள இடம்பெற்ற ஒரு செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாகிஸ்தான்ல அந்த போலியோ சொட்டு மருந்து யாரெல்லாம் கொடுக்க வராங்களோ அவங்களையும் சரி, இந்த தன்னார்வலர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் யாரா இருந்தாலும் சரி, இந்த போலியோ சொட்டு மருந்தை கொடுக்க வரும்பொழுது அவங்கள நிறைய பேர் அடிச்சு துரத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இடம்பெற்றது. அதனாலதான் பாகிஸ்தான்ல இந்த மாதிரி போலியோ பாதிப்புகள் அதிகரிச்சுட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அடுத்து, ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளில் மட்டுமே தற்போது போலியோ தொற்றின் பரவல் உள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட அண்டை நாடு, ஒரு காலத்துல இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகளாக இருந்த ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான்ல தான் தற்போது போலியோ பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஆப்கானிஸ்தான் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்துருச்சு. ஓகேவா? ஆனா பாகிஸ்தான்ல அப்படி இல்ல, அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. போலியோ பாதிப்பு, இந்த போலியோ பாதிப்புல இருந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. இதனோட பின்புலம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்கம்மா, போலியோ தொடர்பான எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய ஒரு சில செய்திகள் பாருங்கம்மா. இந்தியாவில் போலியோ ஒழிப்பு. சரி, இந்தியாவின் போலியோ ஒழிப்பு பாருங்க. இந்த போலியோக்கு வச்ச பேர் பாத்தீங்கன்னா போலியோ தி மியலிட்டிஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் அதோட பேர்மா, சயின்டிபிக் நேம். இந்தியாவில் கடைசியாக புதிதாக போலியோ பாதிப்பு கண்டறியப்பட்ட நாள் ஜனவரி 13, 2011. கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹவுரா. ஹவுரா அப்படின்னா மேற்கு வங்காளம். வடிவில் காமெடியில் ஒன்று ஹவுரா பிரிட்ஜ், இந்த ஜிகிர்த் அந்த தூத்துல ஒரு காமெடி வரும்ல, அந்த ஹவுரா அப்படிங்கிற இடத்துல தான் 2011ஆம் ஆண்டு 2011 இந்தியா வந்துட்டு இந்த ஒன் டே மேட்ச்ல வேர்ல்டு கப் அடிச்சாங்கல்ல சச்சின்லாம் விளையாடும் போது, அந்த 2011ல தான் கடைசியாக என்ன டேட்ல? ஜனவரி 13ஆம் தேதி. சரியா? 2011 அன்று இந்தியாவில் கடைசியா புதுசா ஒரு போலியோ பாதிப்பு கண்டறியப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க. சரியா? இதனைத் தொடர்ந்து இந்த 2011க்கு அப்புறம் புதிய பாதிப்புகள் கிடையாது. அதனால இந்தியாவை அங்கீகரிக்கிற மாதிரி, ஓகேவா, மார்ச் 27, 2024 இந்த டேட்டை மறக்காதீமா. மார்ச் 27, 2014 போலியோ இல்லாத நாடாக உலக சுகாதார நிறுவனத்தினால், சரியா, உலக சுகாதார அமைப்பினால் அறிவிக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஞாபகம், ஜனவரி 13, 2011 அன்று கடைசியா இந்தியாவில் ஹவுரா அப்படிங்கிற இடத்துல கடைசியாக போலியோ பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் எந்த ஒரு போலியோ பாதிப்பும் புதுசா கிடையாது. அதனால இந்தியாவை அங்கீகரிக்கிற மாதிரி, அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி போலியோ பாதிப்பில்லாத நாடு
போலியோ ஃப்ரீ நேஷன் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை யார் கொடுக்குறாங்க? உலக சுகாதார அமைப்பு. சரியா? உலக சுகாதார அமைப்பு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏப்ரல் 7, 1948 உருவாக்குனாங்கம்மா. ஏப்ரல் 7ஆம் தேதி 1948 உருவாக்குறாங்க. ஏப்ரல் 7 என்ன தினம்? உலக சுகாதார தினம். சரியா? ஞாபகம், உலக சுகாதார தினம் இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி தான். ஓகேவா? அடுத்து இந்த உலக சுகாதார அமைப்பின் தற்போதைய தலைவர் யாரு? டெட்ரோஸ். என்ன பேரு? டெட்ரோஸ். டைரக்டர் ஜெனரல் டெட்ரோஸ் அதானம். டெட்ரோஸ் அதானம் சொல்லுவாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா இவரு இந்த COVID-19 பயங்கரமா பரவிட்டு இருக்கும்போது இந்த உலக சுகாதார அமைப்பின் டைரக்டர் ஜெனரல், அதாவது தலைவராக பதவிக்கு வரார். ஓகேவா? என்ன பேரு? டெட்ரோஸ். உலக சுகாதார அமைப்பு. சரியா? சுகாதாரம் சரியில்லைன்னா நம்ம எல்லாரும் என்ன ஆயிருவோம்? டெட் ஆயிரும். ஞாபகம். சரியா? டெட் ஆயிரும். இன்னைக்கு செத்த நாளைக்கு என்னது? பால் கிடையாது. இன்னைக்கு செத்த நாளைக்கு ரோஸ். சரியா? டெட் ரோஸ். சுகாதாரம் சரியில்லைன்னா நம்ம டெட் ஆயிரும். டெட் ஆயிட்டா நமக்கு ரோஸ் வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்படி ஞாபகம் வச்சுட்டா அது எந்த அமைப்பிற்கான தலைவர் அப்படிங்கறது மறக்காது. சரியா? உலக சுகாதார அமைப்பின் தலைவர். சுகாதாரம் சரியில்லைன்னா நம்ம டெட் ஆயிரும். டெட் ஆயிட்டா ரோஸ் வச்சிருவாங்க. கவனமா இருங்க. சரியா? ஓகே. இந்த உலக சுகாதார அமைப்பானது இந்தியாவை போலியோ பாதிப்புள்ள நாடு அப்படிங்கிற சர்டிபிகேட் எப்ப கொடுத்தாங்க? மார்ச் 27, 2014. மறக்காது. இது உலகளாவிய போலியோ ஒழிப்பு முயற்சி, ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க? GPEI என்று அழைக்கப்படும் உலகளாவிய போலியோ ஒழிப்பு முயற்சி மற்றும் வலுவான தேசிய தடுப்பூசி முயற்சிகளால் சாத்தியமானது. ஓகேவா? இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. இதுல இந்த உலகளாவிய போலியோ ஒழிப்பு முயற்சி 1988 தொடங்கியது. சரி, உலகத்திலேயே இந்த போலியோ பாதிப்புங்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான திட்டம் இந்த உலகளாவிய போலியோ ஒழிப்பு முயற்சி எப்ப தொடங்கியிருக்காங்க? 1988. மறக்க கூடாது. இதே 1988 இந்தியாவில் 2வது தேசிய காடுகள் கொள்கை வெளியிடப்பட்டது. அந்த காடுகள் கொள்கையோட இலக்கு ஞாபகம் நினைக்கிறேன் 33% அல்லது 1/3 இந்தியாவில் காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதியாக இருக்க வேண்டும். அந்த தேசிய காடுகள் வெளியிடப்பட்ட 2வது. ஓகேவா? இந்த தேசிய காடுகள் வெளியிடப்பட்ட 1988 தான் இந்த உலகத்திலேயே போலியோ ஒழிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளால் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சரியா? அடுத்து பாருங்க, இது வேர்ல்ட் லெவல்ல. இப்ப பாருங்க, இந்தியாவில் தடுப்பூசி திட்டம் முக்கியமான பாருங்க. இது நிறைய எக்ஸாம்ல கேட்கறாங்க, கேட்டுட்டு இருக்காங்க, கேட்பாங்க. இந்தியாவின் நோய் தடுப்பு மருந்து போடும் முயற்சிகள் 1978ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கியது. சரி, இந்தியாவின் நோய் தடுப்பு மருந்து போடும் முயற்சிகள் எப்ப தொடங்கியிருக்காங்க? 1978 தொடங்குறாங்க. சரியா? அடுத்து பாருங்க, அப்போது நோய் தடுப்புக்கான விரிவாக்கப்பட்ட திட்டம், அதாவது EPI சொல்ற திட்டமானது தொடங்கப்பட்டது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, இந்த திட்டம் பல்வேறு நோய்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருந்தது. அடுத்த பாயிண்ட் பாருங்க, இது முக்கியமானது, இதுவும் முக்கியமானது. 1978. அடுத்து பாருங்க, அடுத்த ப்ராசஸ்ல 1985ஆம் ஆண்டில் இந்த திட்டம் அனைவரும் தடுப்பூசி, சரி, அனைவருக்கும் தடுப்பூசி திட்டம் என மறுபெயரிடப்பட்டது. ஸ்டார்டிங்ல 72 தொடங்குறாங்க. அனைவருக்கும் தடுப்பூசி திட்டம்ங்கிற பேரை எப்பவும் தொடங்குறாங்கம்மா? 1985ஆம் ஆண்டு. மறக்க கூடாது. சரியா? அடுத்து, இது நகர்ப்புற மையங்களை தாண்டி கிராமப்புறங்களுக்கும் அதன் வரம்பை விரிவுபடுத்தியது. எந்த திட்டத்துல? 1985ல. சரி, சிட்டி மட்டும் கிராமங்களுக்கும் அந்த சுகாதாரம் தொடர்பான எல்லா தடுப்பூசியும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 85ல இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. சரியா? ஸ்டார்டிங்ல 78, விரிவுபடுத்தப்பட்டது 1985. மறக்காதீங்க. சரி, தொடர்ந்து பாருங்க, தேசிய ஊரக சுகாதார இயக்கம், சரி, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், சரி, தேசிய ஊரக சுகாதார இயக்கம் தொடங்கப்பட்டது ஏப்ரல் 12, 2005. மறக்காதீங்க. 2005 என்னென்ன சட்டங்கள் ஞாபகம்? RTI தகவல் அறிவு உரிமை சட்டம். அடுத்து NDRF தேசிய பேரிடர் தொடர்பான அந்த சட்டம், NDRF சட்டம். அடுத்து தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம், NREGA. ஓகே, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்த 2005ஆம் ஆண்டு அன்று எந்த தினம் தொடங்கி இருக்கிறாங்க? தேசிய ஊரக சுகாதார இயக்கம் தொடங்கப்பட்டது. நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 12, 2005ஆம் ஆண்டு அன்று தொடங்கப்பட்டது. சரிங்களா? சரி, இது வந்து ஊரக பகுதிகள், அதாவது கிராமங்கள்ல, வில்லேஜ்ல. தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம், நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் எப்ப தொடங்கியிருக்காங்க பாருங்க? மே 2013. ஓகேவா? அப்ப ஊரக பகுதிகளில் சுகாதார இயக்கம் தொடங்கப்பட்ட 2005. அதனைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு நகர்ப்புற சுகாதார இயக்கம் தொடங்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டு. மறக்காதீங்க. சரியா? ஓகே. தேசிய சுகாதார இயக்கத்தின் ஒரு துணை பணியாக இந்த NUHM தொடங்கப்பட்டது, அது தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம். சரிங்களா? ஓகே, பாருங்க, தேசிய சுகாதார இயக்கம்
அது பாருங்க, நேஷனல் ஹெல்த் மிஷன். ஓகே, நேஷனல் ஹெல்த் மிஷன் 2013ஆம் ஆண்டில் தேசிய ஊரக சுகாதார இயக்கம், அதாவது NRHM மற்றும் தேசிய நகர்ப்புற சுகாதார இயக்கம், நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு விரிவான இயக்கம் தான் இந்த தேசிய சுகாதார இயக்கம். மறக்காதீங்க, சரியா? அடுத்து பாருங்க, இந்தியாவில் தேசிய நோய் தடுப்பு தினம். ஓகேவா, தேசிய லெவல்ல ஒரு நோய் தடுப்பு தினம் இருக்குது. சுகாதார தினம் பார்த்தோம் வேர்ல்டு லெவல்ல ஏப்ரல் 7ஆம் தேதி. அதே மாதிரி இந்தியாவில் தேசிய நோய் தடுப்பு தினம் எந்த டேட்ல அப்படி பாருங்க. ஓகேவா, இந்தியாவில் தேசிய நோய் தடுப்பு தினம் அல்லது தேசிய தடுப்பூசி தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 16ஆம் தேதி அன்று அனுசரிக்கப்படுகிறது. என்ன டேட்ல? மார்ச் 16. சரியா? மார்ச் 16 சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. மார்ச் 16 ஞாபகம் வரும்போது ஜனவரி 16 மறந்துடாதீங்க. சரியா? இது வந்து மார்ச் 16 தேசிய நோய் தடுப்பு தினம். ஜனவரி 16 2021 இந்த டேட்டை மறந்துடக்கூடாது. இந்தியாவில முதல் முறையாக கொரோனா தடுப்பூசி, இந்த COVID-19 வேக்சினேஷன், சரியா, கொரோனா தடுப்பூசி முதல் முறையாக மக்களுக்கு முறைப்படி செலுத்தப்பட்ட நாள் ஜனவரி 16. சரியா? இந்த வருஷம் 2021. சரியா? செலுத்தப்பட்ட இடம், இப்படிதான் ஒரு பேட்ச்ல கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், இந்த தடுப்பூசி எங்கமா செலுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டது ஒருத்தங்க கையிலன்னு சொல்லிட்டாங்க. செலுத்தப்பட்ட இடம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை. சரியா? டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில மனிஷ் குமார் அப்படிங்கிற ஒரு தூய்மை பணியாளருக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா? இந்த COVID-19 டைம்ல நமக்கு முக்கியமான பணிகள் ஆற்றுறதுல நிறைய பேருக்கு பங்கு இருக்குது. மருத்துவர்கள், செவிலியர்கள், ஓகேவா, இப்படி நிறைய பேருக்கு இருக்குது. அதுல செவிலியர்களை, ஓகேவா, ஓகே, மருத்துவர்களை வேற சில விருதுகள்லாம் கொடுத்து கௌரவிச்சாங்க. தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கிற மாதிரி அதுல இருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இந்தியாவில் முதல் முறையாக கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாள் தான் எனக்கு ஜனவரி 16, 2021. செலுத்தப்பட்ட இடம் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை. செலுத்தப்பட்ட தடுப்பூசியின் பெயர் கோவேக்சின். அந்த கோவேக்சின் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் கொரோனா தடுப்பு மருந்து. அந்த கோவேக்சினை தயாரித்தது ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம். மறக்காதீங்க, சரியா? ஓகே, அப்ப நமக்கு என்ன பாக்குறோம்? மார்ச் 16 தேசிய நோய் தடுப்பு தினம். ஓகேவா? ஓகே, 1995ஆம் ஆண்டு. சரி, எதுக்கு அந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995ல, சரியா? 1995னா ஜனவரி 1 1995 என்னென்ன போடுறோம்? இப்போ கொஞ்சம் முன்னாடி WHO பார்த்தோம், ஏப்ரல் 7, 1948. 1995னா ஜனவரி 1 1995 வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு உருவாக்கப்பட்டது. கவனமா இருக்கு, சரியா? ஓகே, இந்த WTO உருவாக்கப்பட்ட 1995ஆம் ஆண்டு அன்று மார்ச் 16 அன்று இந்தியாவால் வாய்வெளி போலியோ தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்ட அந்த ஓரல், ஓகேவா, அந்த ஓரலா பாத்தீங்கன்னா இந்த போலியோ தடுப்பூசியின் முதல் அந்த மருந்தானது வாய்வழியாக முதல் முறையாக வழங்கப்பட்ட நாள் என்னைக்குமா? மார்ச் 16 வருஷம் 1995. இந்த மார்ச் 16ஆம் தேதி தான் தற்போது இந்தியாவில் தேசிய நோய் தடுப்பு தினமாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரியா? 2025ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள், சரியா, அந்த தேசிய நோய் தடுப்பு தினத்திற்கான 2025ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் தடுப்பூசிகள் அனைவருக்கும் வேலை செய்யும். சரி, அந்த COVID-19 டைம்ல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா தடுப்பூசி எல்லாம் எதுக்கு, சரியா, இது போட்டவங்களாம் அப்படி இப்படின்னு சில நிறைய பேசிட்டு இருக்கும்போது அப்படிலாம் கிடையாது. தடுப்பூசிகள் அனைவருக்கும் வேலை செய்யும், நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைய கருத்தா சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் எந்த தினத்தை முன்னிட்டு? தேசிய நோய் தடுப்பு தினம். அதை முன்னிட்டு தேசிய நோய் தடுப்பு தினம் மார்ச் 16. காரணம் 1995 போலியோ தடுப்பு மருந்து முதல் முறையாக வழங்கப்பட்ட நாள். எவ்வளவு விஷயங்கள் இதுல தொகுத்து கொடுத்துரும் பாருங்கம்மா. இது நியூஸ் பேப்பர்ல இருக்காது, இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எக்ஸாம்ல நிறைய வாட்டி கேட்டது எல்லாத்தையும் சேர்த்து கஷ்டப்பட்டு சேகரிச்சு கொடுத்துருக்கோம். அதனால சொல்றேன், நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோம். தொடர்ந்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டும் போது ஒரு 3 மாசம் 6 மாசம் கண்டினியூஸா வீடியோஸ் பார்க்கும்போது அதுக்கப்புறம் வர எந்த தேர்வுல நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் சரி நம்ம பதில் சொல்லி சூப்பரா ஒரு வேலைக்கு போக முடியும். சரியா? ஓகே, பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன், ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பான ஒரு சில பதிவுகளும் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஏன்னா அதுல இருந்து எப்பவுமே ஒரு கேள்வி கேட்பாங்க. பாருங்க, ஐநா தொடர்புடைய செய்திகள் அப்படி ஒரு தலைப்பை நம்ம தனியா கொடுத்திருக்கோம். ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தம். சரியா? பாருங்க, அதாவது ஈரான் நாட்டிற்கும் வல்லரசு நாடுகளுக்கும் இடையே அணு ஆயுத ஒப்பந்தம் எப்ப ஏற்பட்டது, அதுல யாரெல்லாம் கையெழுத்து போட்டாங்க, இப்ப என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, அதுதான் இதுல பார்க்க போறோம். பாருங்க, ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 2015. சரியா? அதாவது ஈரான் நாடானது அந்த அணு ஆயுதம், இந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த நியூக்ளியர் அது தயாரிப்பதற்கான முக்கியமான மூலப்பொருள் என்னமா? யுரேனியம். அந்த யுரேனியத்தை ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணுமே தவிர பிற நாடுகளின் மீது, சரியா, தவறான முறைக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் ஈரான் நாட்டிற்கும் வல்லரசு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தம் தான் ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தம் சொல்லுவாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு வச்ச பேரு கூட்டு விரிவான செயல் திட்டம், ஷார்ட்டா JCPOA சொல்லுவாங்க.
இந்த கூட்டு விரிவான செயல் திட்டமானது கையெழுத்தான வருஷம் 2015. இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டவங்க யாரெல்லாம் பார்த்தா ஈரான், கண்டிப்பா ஈரான் இருக்கும். இது தவிர அமெரிக்கா, பிரிட்டன், சைனா, ரஷ்யா, பிரான்ஸ் பிளஸ் யாரு ஜெர்மனி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 நாடுகளும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபையில இருக்கிற நிரந்தர உறுப்பு நாடுகள், வீட்டோ அதிகாரம் கொண்ட 5 நாடுகள் இந்த ABCRF. சரி, ABC ரிசர்வ் போர்சஸ் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ABCRF அப்படின்னா அமெரிக்கா, பிரிட்டன், சைனா, ரஷ்யா, பிரான்ஸ் பிளஸ் யாரு ஜெர்மனி. ஓகேவா? இந்த 6 நாடுகளும் எதுல ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுக்கிறாங்க? அணு ஆயுத ஒப்பந்தத்துல. ஓகேவா? இந்த வருஷம் 2015. மறந்துடாதுங்க. இந்த 2015 ஒப்பந்தத்திலிருந்து 2018ஆம் ஆண்டில் யார் விலகி இருக்கிறாங்க? அமெரிக்கா. அதாவது அந்த டைம்லயும் சரி, ஓகேவா, இப்பவும் சரி, அமெரிக்காவில் அதிபராக இருந்தவர் தற்போது இருப்பவர் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், ஓகேவா, அமெரிக்கன் அதிபராக இருந்த போது 2018ஆம் ஆண்டு இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தை நாங்க விலகுறோம், ஈரான் சொன்ன மாதிரி நடந்துக்கல அப்படின்னு சொல்லி கோவத்துல கோச்சு வெளியில போயிட்டார். யாரு? டொனால்ட் ட்ரம்ப். சரியா? ஓகே, பாருங்கம்மா. சரி, இப்போ வேர்ல்டு லெவல்ல அணு ஆயுதங்கள், அணு உலைகள் எங்கெல்லாம் இருக்குது இது எல்லாமே கண்காணிப்பதற்கு ஒரு அமைப்பு இருக்கு. இப்ப இந்தியாவில பங்கு சந்தையோட பாதுகாவலன் யார் சொல்லுவாங்க? பங்கு சந்தையின் பாதுகாவலன் செபி. ஓகேவா? சுகாதாரத்திற்கு சரி, இன்சூரன்ஸுக்கு அப்படி பார்த்தா IRDAI. சரியா? தொலைத்தொடர்பு, ஓகேவா, அந்த சோசியல் மீடியா எல்லாத்தையும் கட்டுப்படுது TRAI, TRAI. அதே மாதிரி வேர்ல்டு லெவல்ல அந்த அணுசக்தி உலைகள், ஓகேவா, அணு ஆயுதங்கள் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துற, கண்காணிக்கிற அந்த வாட்ச் டாக் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா IAEA. என்ன பேரு? IAEA, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லுவாங்க. தமிழ்ல சர்வதேச அணுசக்தி முகமை. சரியா? உருவாக்கப்பட்டது பாருங்க ஜூலை 29, 1957. ஜூலை 29 என்னது? ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். மறந்துடாதுங்க. இதே ஜூலை 29, 2020ல இந்தியா மத்திய அரசு 3வது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டாங்க. என்ன டேட்ல? ஜூலை 29. வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணுங்க, லைஃப்ல மறக்காது, கவனமா இருங்க. சரியா? சரி, இந்த IAEA அமைப்பு, சொல்லி பாருங்க, ஐஏ அப்படிங்கிற பேர் வரும். IAEA அமைப்பானது உருவாக்கப்பட்டது ஜூலை 29, 1957ல. இந்தியாவில் தசம நாணய முறை அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் 1957. அதே வருஷத்துல இந்த IAEA அமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க. சரியா? சரி, இந்த சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவின் தலைநகரமான வியன்னா. ஓகேவா? ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியா. ஓகேவா? ஓகே, இதன் தற்போதைய டைரக்டர் ஜெனரல், இயக்குநராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா ரஃபேல் குரோசி. சரி, யாருமா? ரஃபேல் அப்படிங்கிறது ஒரு போர் விமானம் தெரியும் நினைக்கிறேன். இந்த ரஃபேல் அப்படிங்கிற போர் விமானத்தை இந்தியா பிரான்ஸ் நாட்டில் வாங்கி இருக்கிறாங்க. ஆனா இங்க பாக்குறது ரஃபேல் குரோசி அப்படிங்கிற நபர் எந்த அமைப்பின் தற்போதைய இயக்குனர் ஜெனரல்? சர்வதேச அணுசக்தி முகமை. சரியா? இந்த அமைப்புல இருக்க மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 180. ஓகேவா? சரி, பாருங்க, இந்த அணுசக்தி தொடர்பான வேர்ல்டு லெவல்ல ஒரு ஒப்பந்தம், சரியா, கையெழுத்தானது எப்பன்னு பாருங்க 1968. சரியா? 1968ல உலக அளவுல அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த அமைப்பினால அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது, அங்கீகரிக்கப்பட்டது 1968. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டித் தேர்வுகளுக்கு. சரியா? ஓகே, இந்த சர்வதேச அணுசக்தி முகமை அவங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லி பாருங்க. அணுசக்தியின் அமைதியான பயன்பாட்டை ஊக்குவிக்கவும், அணு ஆயுதங்கள் பரவுவதை தடுக்கவும் செயல்படும் ஒரு சர்வதேச அமைப்பு தான் இந்த IAEA. ஓகேவா? சமீபத்துல இந்த ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஒரு பெரிய லெவலில் செய்தி போட்டிருந்தாங்க. அதனாலதான் அந்த ஒப்பந்தம் என்ன, எப்ப கையெழுத்தானது, யாரெல்லாம் கையெழுத்து போட்டிருந்தாங்க, யார் அதுல இருந்து விலகுனாங்க, இதெல்லாம் கட்டுப்படுத்துற IAEA அமைப்பு, அது தொடர்பான செய்தியும் சேர்த்து பார்த்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதுல எவ்வளவு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் தொடர்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இதற்கான பிரதிபலன் உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும். பொறுத்திருந்து பாருங்க. அடுத்து பாருங்க, ஒரு நோபல் பரிசு பாருங்கம்மா. அதாவது 2005ஆம் ஆண்டிற்கான, இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல 2005ஆம் ஆண்டு நிறைய விஷயங்கள் சேர்த்து ஒரே இடத்துல பார்த்தோம், திருப்பி சொல்ல விரும்பல. 2005ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு, நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ். ஓகேவா? அந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6 துறைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதுல ஒரே ஒரு துறைக்கான நோபல் பரிசு நார்வே நாட்டின் தலைநகரம் ஓஸ்லோவில் வழங்கப்படும். அந்த ஓஸ்லோவில் வழங்கப்படுகிற விருது தான் அமைதிக்கான நோபல் பரிசு. மிச்சம் இருக்கிற 5 துறைகளுக்கான நோபல் பரிசும் ஸ்வீடன் தலைநகரம் ஸ்டாக்ஹோமில் வழங்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதி. தனியா இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போடலாம், நோபல் பரிசு பத்தி. சரியா? இங்க பாருங்க, 2005ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்படும் சொல்லி பாருங்க. இந்த சர்வதேச அணுசக்தி நிறுவனம், சரி, IAEA அமைப்பு, அதன் இயக்குனரான முகமது எல்பரடை ஆகிய 2 நபர்களுக்கும் இணைந்து வழங்கப்பட்டது. எந்த ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு? 2005. சரியா? IAEA அமைப்பானது எந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை வென்றது கேட்கலாம். சரியா? ஏன்னா அடிக்கடி செய்தியில வருது, ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எது இருக்குதோ அது ஏதாச்சும் ஒரு சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. அந்த வகையில அமைதிக்கான நோபல் பரிசு எந்த வருஷம் வாங்கியிருக்காங்க?
சர்வதேச அணுசக்தி முகமை 2005. சரி பாருங்க, என்னொன்னு ஆபரேஷன் ரைசிங் லைன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆபரேஷன் ரைசிங் லயன், சரியா? லயன் வரணும். ஆபரேஷன் ரைசிங் லயன் ஈரானின் அணு ஆயுத உலைகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு வைக்கப்பட்ட பெயர். சமீப காலமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தொடர்ந்து அந்த சண்டை நடந்துட்டே இருக்கு. அந்த சண்டை நடந்துருக்க டைம்ல ஈரான் நாட்டில் இருக்கிற அணு உலைகள் மீது இஸ்ரேல் நேரடியாக ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு அவங்க வச்ச பேர் தான் ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படிங்கிற பேரு. கவனமா இருக்கு, சரியா? இப்படி ஏதோ ஒரு வகையில ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அதனால மொத்தமா சேர்த்து கொடுத்துருக்கும். கவனமா இருக்கு, சரியாமா? இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது அங்க இருக்க இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன சொல்ல பார்க்கலாம்? ஏற்கனவே நம்ம வீடியோல போட்டுட்டோம், சொல்ல பார்க்கலாம். ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில அங்க இருக்கிற இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு வைக்கப்பட்ட அந்த ஆபரேஷனுக்கு என்ன பெயர்? சரியா? ஒரு குழு தருவா. இந்த ஆபரேஷன்ல 2 ஆப்ஷன் தரேன், சரியா? ஒன்னு ஆபரேஷன் சிந்து, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர். வரும் இதுல சிந்தூரா ஆபரேஷன் சிந்துவா, ரெண்டுல எது அப்படிங்கறத கமெண்ட்ஸ் சொல்ல பார்க்கலாம். போனஸ் கேள்வியா? அடுத்து பாருங்க, பாதுகாப்பு தொடர்பான ஒரு செய்தி பாருங்கம்மா. 2 போர்க்கப்பல்கள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. நிறைய போர்க்கப்பல்களை இந்தியா உள்நாட்டிலேயே தயாரிச்சுட்டு இருக்காங்க இப்ப ரீசெண்டா, சரியா? ஏற்கனவே வெளிநாட்டுல நம்ம வாங்கிட்டு இருந்தோம், இப்ப உள்நாட்டிலேயே நம்ம சூப்பரா தயாரிச்சுட்டு இருக்கோம். அதுல சமீபத்துல 2 போர்க்கப்பல்கள் செய்தியில வந்திருக்குது. அதுல ஒண்ணு பாருங்க, ஐஎன்எஸ் உதயகிரி. என்ன பேரு? ஐஎன்எஸ் உதயகிரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் ஹிம்கிரி. கிரி அப்படின்னா இந்த மலைக்குன்று மலைப்பகுதி சொல்லுவாங்க. உதயகிரி, ஐஎன்எஸ் ஹிம்கிரி ஆகிய போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது, சரியா? இந்திய பாதுகாப்புத்துறை வரலாற்றில் ஒரே நாளில் 2 போர்க்கப்பல்கள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுவது இதுவே முதல் முறை. ஒரு கப்பல் அந்த மாதிரி இருக்கலாம், ஒரே நேரத்துல 2 போர்க்கப்பல்களை ஒரே நேரத்துல கடற்படையில் இணைப்பது இதுதான் முதல் முறை. கப்பலின் பெயர் ஒன்னு பாத்தீங்கன்னா உதயகிரி, என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிம்கிரி. மறந்துடாதீங்க, சரியா? ஓகே. இந்த போர்க்கப்பல்களானது எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாருங்க. P-17 P-17 இந்த A அப்படிங்கிற எதை குறிக்கும் அப்படின்னு ஆல்பா, சரியா? திட்டம் 17 ஆல்பா என்ற திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது, அல்லது ப்ராஜெக்ட் 17 ஆல்பா என்ற திட்டத்தின் கீழ் தான் இந்த உதயகிரியும் ஹிம்கிரியும் ஆகிய போர்க்கப்பல்கள் இணைக்கப்பட்டது. கவனமா இருங்க, சரியா? ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி பாருங்க, முழுக்க உள்நாட்டு அதிநவீன ரகசிய தொழில்நுட்பத்துடன் இந்த கப்பல்கள் வடிவமைக்கப்பட்டன. இண்டிஜினியஸ்லி மேட் சொல்றாங்க, சரியா? ஓகே. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த போர்க்கப்பல்கள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த போர்க்கப்பல்களில் தலா 8 பிரம்மோஸ் ஏவுகணைகள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு போர்க்கப்பலையும் குறைந்தபட்சம் 8 பிரம்மோஸ் ஏவுகணைகளை பொருத்தி வச்சிருக்காங்க, தேவைப்பட்ட எதிர் நாடுகளை தாக்குதல் நடத்துறதுக்கு, சரியா? இந்த பிரம்மோஸ் ஏவுகணை தெரியும் நினைக்கிறமா உங்களுக்கு? இந்த பிரம்மோஸ் ஏவுகணை யாருடைய கூட்டு தயாரிப்பு? இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து தயாரித்துள்ள ஒரு அதிநவீன இந்த சூப்பர் சோனிக் ஏவுகணை தான் இந்த ஏவுகணை. என்ன ஏவுகணை? பிரம்மோஸ். பிரம்மோஸ் அப்படிங்கிறது 2 நதிகளோட பேர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறமா? இந்தியாவில் ஓடுற முக்கியமான ஒரு வற்றாத ஜீவ நதி பிரம்மோஸ், சரியா? பிரம்மபுத்திரா. அந்த பிரம்மபுத்திரா நதி அங்க ரஷ்யாவில் ஓடுற நதிக்கு பேரு மாஸ்கோவா. இந்த பிரம்மபுத்திரா நதியும் மாஸ்கோவும் இணைந்துதான் என்ன பேர் வந்திருக்குது? பிரம்மோஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்த பிரம்மபுத்திரா நதிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இந்தியாவில் ஓடுற நதிகள் நிறைய இருக்குது, அதுல ஒரே ஒரு நதிக்கு மட்டும் தான் ஆண்கள் பேர்ல ஓடுது. அந்த நதியோட பேர் தான் என்னது? பிரம்மபுத்திரா. பிரம்மனின் புத்திரன் அப்படி சொல்லுவாங்க. மிச்ச நதிகளுக்கும் யாரோட பேர் தான் ஓடி இருக்குது? பெண்கள் பேர் தான் ஓடிட்டு இருக்குது. அதனால எல்லா நதிகளையும் நதிநீர் பிரச்சனை ஓடி இருக்குது. பிரம்மபுத்திரால இன்னைக்கு வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்லை. காரணம் அந்த நதிக்கு யாரோட பேர் இருக்குது? ஆண்கள் பேர் இருக்குது. அப்ப இந்தியாவில நதிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்கணும், எல்லா நதிகளுக்கும் யாரோட பேர் வச்சா போதும்? ஆண்கள் பேர் வச்சா போதும், அப்படிதானே? சரி, ஓகே. பாருங்கம்மா, இந்த பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை எந்த போர்க்கப்பல பொறுத்திருக்காங்க? ஐஎன்எஸ் உதயகிரி மற்றும் ஹிம்கிரி. மறக்காதீங்க. இதுல இன்னொரு கூடுதல் செய்தி, இந்தியா முதல் முறையாக இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு. நம்ம வழக்கமா பிற நாடுகள்ல இருந்து ஏவுகணைகளோ வேற ஏதோ வாங்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஏவுகணைகளை எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில முதல் முறையாக இந்தியா பிரம்மோஸ் ஏவுகணையை ஏற்றுமதி செய்த நாட்டின் பெயர் பிலிப்பைன்ஸ். மறந்துடாதீங்க, கவனமா இருங்க. சரி, பி ஃபார் பிரம்மோஸ், இங்க பி ஃபார் பிலிப்பைன்ஸ். லிங்க் பண்ணிக்கோ, மறக்க கூடாது, சரியாமா? அடுத்து பாருங்க மக்களே, சூப்பரான ஒரு சில திட்டங்கள் கிடைச்சிருக்கின்ற செய்தித்தாள்ல பாருங்க. முன்மாதிரி கிராம திட்டம், சரியா? பாருங்க, SAGY சொல்லுவாங்க, சன்ஷாத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா, சரியா? இதான் முழு பேரு. ஷார்ட்டா சொல்லும்போது SAGY சொல்லுவாங்க, தமிழ்ல முன்மாதிரி கிராம திட்டம். ஓகேவா? என்ன பேரு? சன்ஷாத். சன்ஷாத் வேற ஏதாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா? நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கிறோம், சொல்ல பார்க்கலாம். சன்ஷாத் பவன் அப்படின்னா எதனுடன் தொடர்புடைய? போனஸ் கேள்வி. சன்ஷாத் பவன் எதனுடன் தொடர்புடையது? பதில சொல்ல பார்க்கலாம்.
சன்ஷாத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா என்று அழைக்கப்படுகிற இந்த திட்டமானது 2014ஆம் ஆண்டில் இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. சரியா? இந்த திட்டம் எதுக்குன்னு சொல்லி பாருங்கம்மா. கிராம திட்டம். சரியா? கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு கல்வி, சுகாதாரம், விவசாயம், தொழில் ஆகிய துறைகளை மேம்படுத்துவதன் மூலம் கிராமங்களை முன்மாதிரிகளாக உருவாக்கும் நோக்கத்தோடு செயல்படுகிறது. சில கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்கள்ல கல்வி, சுகாதாரம், விவசாயம், தொழில் எல்லாத்தையும் சூப்பரா மேம்படுத்தி அந்த கிராமத்தை ஒரு முன்மாதிரி கிராமமா உருவாக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு 2014ஆம் ஆண்டு சில பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாங்களா, இந்த 2014ல தொடங்கப்பட்டிருந்தா முன்மாதிரி கிராம திட்டம். ஷார்ட்டா சொல்லும்போது SAGY. மத்திய அரசு அதுக்கு வச்ச பேரு சன்ஷாத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. மறக்காதீங்க, இது முன்மாதிரி கிராம திட்டம். அதே மாதிரி இன்னொரு கிராம திட்டம் இருக்கு பாருங்க, இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. துடிப்பான கிராமங்கள் திட்டம். துடிப்பான கிராமங்கள். சரியா? அந்த வைப்ரண்ட், சரி, அந்த வைப்ரண்ட் வில்லேஜ் எப்படி சொல்லுவாங்க. மத்திய அரசின் நிதியுதவி திட்டமாகும். 2022-23 யூனியன் பட்ஜெட்டில், மத்திய பட்ஜெட்டில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. சரியா? அதோட இலக்கு என்னன்னு பாருங்க. 2022-2026 அந்த 5 வருஷத்துக்குள்ள வடக்கு எல்லையில், சரியா, அந்த நார்த்தன் அந்த பவுண்டரி லைன்ல இருக்கிற வடக்கு எல்லையில் உள்ள கிராமங்களை மேம்படுத்துவதற்காக அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் அடையாளம் காணப்பட்ட எல்லை கிராமங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தப்படும். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டம் எப்ப அறிவிச்சிருக்காங்க? 2022-23 பட்ஜெட்ல. அந்த திட்டத்தின் இலக்கு 2022-26க்குள்ள எந்த பகுதி? இந்தியாவின் வடக்கு எல்லைகளில் உள்ள அந்த கிராமங்களை மேம்படுத்த வேண்டும். அதான் முதற்கட்டம். சரியா? அடுத்து இரண்டாம் கட்டம், இதோட phase 2. இரண்டாம் கட்டத்திட்டம் பாருங்க, துடிப்பான கிராமங்கள் திட்டம் 2 phase 2 பாருங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை 2024-25 முதல் 2028-29 வரையிலான நிதியாண்டிற்கான துடிப்பான கிராமங்கள் திட்டம் 2 சரி 2ஐ அங்கீகரித்தது. சரிங்களா? அப்போ முதற்கட்டம் 26ல முடியுது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி 24-25 முதல் 28-29 வரை துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் இரண்டாம் திட்டத்தை அங்கீகரிக்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை குழு. மறக்காதீங்க. சரியா? ஓகே. இந்த திட்டம் பாதுகாப்பான மற்றும் துடிப்பான நில எல்லைகள் என்ற விக்ஷித் பாரத் 2047 தொலைநோக்கு பார்வை அது இருக்கிறது. விக்ஷித் பாரத் அப்படின்னா வளர்ந்த பாரதம். இந்தியா சுதந்திரம் பெற்று 100வது ஆண்டு 2047 வருது. அதுக்கு முன்னாடி இந்தியா வளர்ந்த நாடாக, வல்லரசு நாடாக உயர வேண்டும், மாற வேண்டும். அதற்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலும் வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்லிட்டு இருக்கோம், கவனமா இருங்க. சரியா? ஓகே. இது வடக்கு எல்லையை தவிர்த்து, ஏன்னா வடக்கு எல்லை அப்படிங்கிறது இந்த துடிப்பான கிராமங்கள் திட்டத்துல முதற்கட்ட திட்டத்துல அடங்கியாச்சு. ஓகேவா? இது வந்து செகண்ட் phase 2. ஓகேவா? அது இரண்டாம் கட்டத்துல சர்வதேச நில எல்லைகளை ஒட்டியுள்ள தொகுதிகளில் உள்ள கிராமங்களின் விரிவான மேம்பாட்டில் கவனம் செலுத்துகிறது. சரி, இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சொல்லுவாங்க, எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகள், அந்த மாதிரி பகுதியில் இருக்கிற அந்த மாநிலங்களில் உள்ள கிராமங்களை மேம்படுத்துவதற்கு இரண்டாம் கட்ட திட்டத்தில் போக்கஸ் பண்றாங்க. முதல் கட்ட திட்டத்தில் வட எல்லை பகுதிகளில் இருக்கிற மாநிலங்களுக்கு, அந்த மாநிலங்களில் இருக்கிற கிராமங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. சரியாமா? முக்கியமான திட்டமா 2 திட்டங்களுமே. சரியா? கடைசியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். மறக்காதீங்க, நடுவில் கேட்ட போனஸ் கேள்விகளுக்கு கண்டிப்பா பதில்களை சொல்லுங்க, வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு. இறுதியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். இன்றைய சூப்பர் 6ல சூப்பர் 7 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறேன் பாருங்க. தேசிய ஆயுர்வேத தினம் எந்த தேதியில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது? இது வந்து சூப்பர் 6 நம்பர் 1 கேள்வி. நம்பர் 2, WHO உலக சுகாதார அமைப்பு எப்போது போலியோ பாதிப்பில்லாத நாடாக இந்தியாவை அங்கீகரித்தது? டேட், வருஷம் சேர்த்து சொல்லுங்க. ஓகேவா? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, மத்திய அரசின் முன்மாதிரி கிராம திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அதனோட தொடர்புடைய இன்னொரு முக்கியமான திட்டம் 4வது கேள்வியா, துடிப்பான கிராமங்கள் திட்டம் எப்போது மத்திய அரசினால் தொடங்கப்பட்டது? ஓகேவா? 5வது சூப்பர் 6 கேள்வி, தேசிய சுகாதார இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? 6வது கேள்வி பாருங்க, தேசிய தடுப்பூசி தினம் இந்தியாவில் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஓகேவா? 7வது கேள்வி, எந்த திட்டத்தின் மூலம் INS உதயகிரி மற்றும் INS ஹிம்கிரி ஆகிய போர்க்கப்பல்கள் உருவாக்கப்பட்டது? எல்லாமே சூப்பரான விஷயங்களுமா இந்த தினத்துல அடிக்கடி எக்ஸாம்ல ஃபியூச்சர்ல கேட்க போறாங்க. அதனால வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லுங்க. அரசு பணியில் நம்ம அமர்வது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.